வருமானவராலும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவியானாலும் உண்மை உள்ள சாட்சியும் அது தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தாவே, வார்த்தைக்கு வருகிறேன். சொல்லப்படும் வார்த்தைக்கு தகுந்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி. வார்த்தை கொண்டு உனக்கு ஜனத்தை நீர் ஆட்சி மூலம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் வெளியிற மகவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தபடி அரசு ஜெயங்கொள்கிறவன். அவர் ஜெயம் கொண்டார், நம்மளையும் ஜெயிக்க வைக்கிறார். சந்திக்க வேண்டிய 4 காரியங்கள் உண்டு. ஏற்கனவே சொன்னேன். உலகம், அடுத்தது மாம்சம், 3வது சுயம், 4வது சாத்தான். மாம்சத்தை கிரியைகள் எல்லாம், அதாவது நாம் திவ்ய சோபத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். 2 பேர் நம்ம அடிக்கடி மறந்து போறோம். 4ஆம் வசனம் 1:4. பொருட்டு மேன்மையும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எதுக்கு? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ள இருக்கும்படி. இந்த சுவாபத்தை தான் எல்லாரும் அடி வாங்குறாங்க. உடனே மாறாது. எக்கியப்பட்ட உடனே சுவாபம் உடனே கிறிஸ்டியன் சிந்தையாய் திவ்ய சுவாபம். இட் இஸ் a long process. இது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளருகிற, புதிதாக்கப்படுகிறார். எல்லாம் மாம்சத்தின் கிரிகள் 17 இருக்கு. அதைத்தான் நான் ஏற்கனவே எடுத்து சொன்னேன். 1 கொரிந்தியர் 3ல் பொறாமையும் வாக்குவாதம் வேதங்களும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இதை எப்படி மேற்கொள்வது? 1 வசனம், இன்னொன்று ஆவியாண்டிய ஒத்தாசை, 3வது போன வாரம் 2 வாரமா பார்த்தா யாக்கோபு 3:7 சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகியவன் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும். மிருக சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். மனுஷ சுவாபம் மாம்சீகம், இது தெய்வீக சுவாபத்தால் அடக்கப்படும் படணும். ஆகவே தெய்வீக சுவாபம் என்பதை 2 வாரம் பார்த்தோம். 1 அன்பு, 2வது மன்னிப்பு, 3வது இரக்க குணம், 4வது ரோமர் 2ல் சொன்ன தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். அதான் போன வாரம் பார்த்தோம். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய காரியம். 2:4 அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இப்ப இன்னைக்கு அப்படியே சுவாபத்துல ஒன்னா பார்க்க போறோம்.
ரோமருக்கு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனிடத்தில் பட்சபாதம். பட்சபாதம் என்ன தெரியுமா? தெரியும். ஒரு கண்ணில் கொண்டாந்து ஒரு கண்ணில் வேண்டியவனுக்கு ஒரு மாதிரி, வேண்டாத ஆளுக்கு ஒரு மாதிரி. நல்ல வேலை ஆண்டவர் எத்தனையோ வரங்கள் வல்லமை அபிஷேகம் தன்னை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அள்ளி அள்ளி அவர் கொடுத்திருக்கார். ஒன்றே ஒன்று மட்டும் கொடுக்கல, அது அவர் வச்சுக்கிட்டார். என்ன தெரியுமா? ரட்சண்யம், பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. எங்க இருக்கு? யோனாலையும் இருக்கு, சங்கீதத்திலையும் இருக்கு. யோனா 2 அதிகாரத்துல கடைசியோதனத்துல நீர் வயலிருந்து சொல்வார். 9ஆம் வசனத்தின் கடைசி பாகம் 1074 பக்கம். அதுல அது பாருங்க, பார்த்தீங்க பார்த்து எடுத்தீங்களா? 1074 பக்கம். 2:9 தானே சொன்னேன். சங்கீதம் 3:8 வாசிங்க. சரி, 76:11 சங்கீதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. 76:11 அது பொருத்தனை கொடுத்து. சங்கீதம் 3:8 தான் கரெக்ட். ரட்சிப்பு ஏன் இத தம்முடைய ஊழியர்கிட்ட கொடுக்கல? ஆண்டவருக்கு மனிதன் பத்தி தெரியும். அவர் மாதிரி பரந்த மனப்பான்மை உடையவன் அல்ல. அறிவிக்கப்பட்டாலும் சரி, அபிஷேகப்பட்டாலும் சரி, பரலோகத்துல போய் ஏசுநாதர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தான். சரி, அவன் கோணம் தான். பட்சபாதம் வேண்டியவனுக்கு ஒண்ணு, வேண்டவன். இதை யாக்கோபு எப்படி சொல்றார்? அப்படி இருந்தா என்ன செய்வான்? மனுஷன் நமக்கு வேண்டியவன் இவனை ரட்சிப்போம், வேண்டவனுக்கு நரகத்துல தள்ளிடுவோம். 2:9 சரி. அந்த பட்சபாதத்தை எப்படி செய்யறாங்க? 4ஆம் வசனம், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி. 2ஆம் வசனம், வரும்போது ஏகப்பட்ட காணிக்க கொடுக்கிறவனுக்கு எல்லாம் முதலிடம் சதமாக பாஸ்டர் கையில கொண்டாந்து கொடுத்து ஃபர்ஸ்டா ஜோம் பண்ணுங்க. பிறந்த நாள் கொண்டாந்து காணிக்க, அந்த காணிக்க எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. ஒருத்தர் ஒரு பாட்டுக்கு கொண்டு போய் பிறந்த நாளுக்கு காணிக்க கொடுத்தார். இன்னொரு அண்டு கிலோ இவர் அது லஞ்சம் வாங்கிட்டு லஞ்சத்துல இருந்து காணிக்க கொடுக்க. புரியுதா? அப்ப அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். கோட் ஷூட், டை, கையில பை, வாயில பொய்யோட வந்துட்டானா யாரா இருந்தாலும் காலில் விழுந்துருவார். எளிமையாக சாதாரணமாக
ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள் வந்தா என்னன்னு கூட கேட்க மாட்டாத ஊழியர்கள் சபைக்கு ஆட்கள் இருப்பார். அதனால்தான் அவர் இதை எழுதியிருக்கிறார். பேதகம் பண்ணிறிய பன்றிய உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? யாக்கோபு 3:1. ஏன் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அநேக போதகராகாதிருப்பீர்கள். போதகர் கடைசியில பாதகம் பண்ணும்போது அதிக ஆக்கினை, அதான் சொல்லுவாங்க அடிக்கடி, ஊழியக்காரன் பலம் போறது கஷ்டம், விசுவாசி போயிடுவான். ஏன்னா இந்த ஊழியக்காரன் கையில அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஊழியம் செய்யறேன்னா என்கிட்ட அதிகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அப்படி அதிகம் கேட்க. எங்க வீட்டம்மா என் பிள்ளைகள் சபை விசுவாசிகள் பல்லவத்துக்கு போயிட்டு நான் உன்னை ஏன்னு கத்த சொன்னா என் நிலைமை எப்படி இருக்கு? காரணம், நம்முடைய கையில தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்து சபையை கொடுத்து அந்த ஊழியத்திலையும் அந்த சபையிலையும் நான் பட்சபாதம் பண்ணுவேனாதான் நான் கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்படுவேன். எல்லாம் விட மாட்டேன். அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது, ரட்சிப்புல பட்சபாதம் கிடையாது. எல்லாருக்காக அவர் மறித்திருக்கிறார். நம்ம ஆள்கிட்ட கொடுத்துட்டார், ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னா என் மாமியார் ரட்சிக்கப்படக்கூடாது, நம்ம 1 லட்சம் காட்டிக்கன்னா அவளை நரகத்துக்கு தள்ளி விடாது. ஏன்னா மனிதனுக்குள் ஏற்ற தாழ்வு இருந்துகிட்டு அவ்வளவு ஜபி கேட்டிருக்காரு, அவ்வளவு ஊழியம் கேட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. பட்சபாதம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் ஒரு சிலர். வீட்டிலே பார்க்க முடியும். 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளைக்கு தனியா, இன்னொரு பிள்ளைக்கு 2 மருமகன் வந்துட்டா ஒரு மருமகனுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு மருமகனுக்கு. குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு யார் காரணம்? பெற்றோர் தான். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி. அதுல என்ன வித்தியாசம்? சபைக்குள்ள அதே மாதிரி பிரச்சனை ஊழியக்கான வச்சுதான் வருது சார். ஒரு விசுவாசிக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், அதே இன்னொரு விசுவாசி அதே பிரச்சனை ஒரே தேவை வந்தா அவளுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா இவர் இவர் சொந்தக்காரரு, மச்சானுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அந்நியனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். அதிக ஆப்ஷன் வந்துச்சு. அது இங்க இல்ல, உலகோட விட்டுவார் சார். பிரச்சனையே அங்கதான். உலகத்துல ஞாங்க இருக்க மாட்டார், விட்டுவார். அவர் எப்படிப்பட்ட பட்சபாதம் இல்லாத தெரியுமா? 1 பேதுரு 1 17 வசனம், பக்கம் 9-18. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிற வரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா சஞ்சரிக்கும் அளவும் எவருக்கு பயம் இருக்கு? ஆராதிச்செல்லாம் யார் ஆராதிச்சோம்?
பட்சபாதம் இல்லாமல் நியாயத்திற்கிறவரை பிதாவாக ஆராதிப்போம். இது தெரியாம தேவனை குறித்த அறிவு இல்லாம சும்மா கர்த்தர் வந்துட்டார் போயிட்டார் ஆதியானவரை வாரும் போறோம். அதுதான் கூட இருக்காரு. கூட இருக்கிறதுனால நின்று பேச முடியுது. வாரும் போறோன்றீங்க. தொழுது கொள்ள பிதாவாகிய தேவனை தொழுது அவர் யார் என்றால் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்த்து போடுவாங்க. உலகத்துல பட்சபாதம் காமிச்சல்ல ஓடியத்துல சபைக்குள்ள துட்டு கொடுக்குறவங்க பொண்ணு, துட்டு கொடுக்காதவங்க பொண்ணு, பணக்காரங்க பொண்ணு, ஏழைக்கு ஒண்ணு, உனக்கு கிறிஸ்துமஸ் வந்தா சட்டை எடுத்து கொடுக்குறவனுக்கு ஒண்ணு, ஒண்ணுமே இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிற அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்காம பட்சபாதம் காமிக்கிறார். ஒன்னையும் நான் பட்சபாதம் இல்லாம நியாயம். அப்போ ஐந்தாம் அதிகாரம் 5-8 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதட்சமாம்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய புஷத்து குடித்தோர்களும் ஏன் செய்தார்? அடுத்த வசனம். அன்றியும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் எங்களை கட்ட எனக்கு கட்டுறதுக்கு அறியாமல் கொடுத்த மாதிரி நான் நியாயாதிபதினு சொல்லு. அவ்வளோ வரைக்கும் உனக்கு ஆடிக்காடு வாங்கி தருவேன், மாடி கட்டி கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். சொல்லு நான் நியாயாதிபதி. பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர். உங்களுக்குள்ள பட்சபாதம் இருக்கா? அம்மா அப்பா வந்தா ஒரு மாதிரி, மாமனார் மாமியார் வந்தா இன்னைக்கு காப்பி தூள் இருக்காது. விசுவாசிக்கிறதா உலகத்தார பற்றி கவலையே கிடையாது. சபைக்குள்ள வந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவனுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. இது எப்படி மாறும்? இந்த குணம் எப்படி மாறும்? தேவனுடைய பட்சபாதம் இல்லாத அந்த சுவாபம் எனக்குள்ளே வரும்போது என்னுடைய மனித சுவாபம் பட்சபாதத்தோடு நடக்கிற நடக்கை மாறும், கிரியை மாறும். புரியுதா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அதான் சத்தியம். ஏன் அவ்வளவு தைரியமா என்ன மாற்றணும்? மாறணும். நீ ஊழியத்துல இருக்க நீ என்ன மாதிரி மாறணும். அதே சமயம் ஏன் ஆண்டவர் சிலர் ஆசீர்வதிக்கிறார், ஏன் சிலர் ஆசீர்வதிக்கிறார்? பட்சபாதம் இல்லைல்ல. 12 சீடர் ஏன் 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டே போனார்? ஏன் 9 பேரை ஒதுக்கி வைத்த மாதிரி இருந்தது? ஏன்னா அதுல 2 காரியம் இருக்கிறது. ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
எவர் ஒருவர் தன்னை முழுமையாக விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. ராகாப் கர்த்தரை விசுவாசிக்கிறார், கண்டல்ல காணாம். ரோத் உடைய தேவன் என் தேவனை உறுதியா இருந்துகிட்டார். எவர் விசுவாசித்தாலும் சரித்தார் ஆண்டவர். எல்லாம் மறித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கு. அதான் கர்த்தருடைய பந்தியம் ஆலயம் வந்திருக்கோம். அவரை பற்றும் விசுவாசம் நமக்கு உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் 26 பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். கால சமாதானம் பற்றி பேசினல்ல, வீட்டிலிருந்து அவர் என்ன செய்தார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். 3வது நாள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடி சமாதானத்தோடு. இதைத்தான் தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறார். என்ன உறுதியா நீ பிடிச்சுக்கோ. ஒரு குரங்கு குட்டி தாயை அப்படி பிடிக்கும், அது எவ்வளவு தாக்கி விழுந்தாலும் விடாது. தாயா பிடிச்சிருக்கு, குட்டி தானையா பிடிச்சிருக்கு. அது போல விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே உறுதியாக பிடித்து வச்சு யாக்கோபு செய்தார்ல. ஏன் யாக்கோபு ஆசீர்வதித்தார்? அவர் ஆபிரகாம் விசுவாசம், ஈசாக் எல்லாம் விசுவாசம் உள்ளார் கிடையாது. அவர் இங்க உடனே ஜெய்வன் சொல்வாரு, இவர் அர்த்தத்துல நீ செய்தீரானால் இருக்கு வாத்துப்பார். உறுதியா அவர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உண்மையை அதே இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறோம். என்னன்னு அவர் சொன்னார்ல, இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்குல்ல அவர் சந்ததி, அந்த உறுதி வேணும் சார். அப்படி உறுதியான மனநிலைமை ரூத்துக்கு இருந்தது. நான் உண்மை பின்பற்றி வருவதை எல்லாம் வேற ஏதோ ஒன்று என்ற பேச கை வச்சாச்சு. திரும்பி பார்க்க மையான தெய்வம் ராகவே பின்பற்றுவேன், உறுதியா பின்பற்று. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். இனிமே திரும்பி பார்க்கிற வேலைகள் முன்னால என்ன இருக்கோ அவர் முன்னால போக நம்ம பின்னால போயிட்டு இருக்கோம். அவருடைய வேலை அவருடைய வழியில் செய்தால் நாம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாம காரியத்தை அவர் பார்த்துக்கிறோம். 2வது, ஏன் 3 பேரை அழைத்து போனார்? அவருக்கு ஒரு பெரிய ரட்சணிய திட்டம் இருக்கு. அது என்னன்னா சபை கட்டப்படும். எந்த கோத்த நாளிலே ஆவியானவர் இறங்கி சபை என்ற மிக பெரும் தேவனுடைய காரியம் துவங்கப்பட வேண்டும். அதுக்கு அவர் எல்லாரையும் நம்ப முடியாது. யூதர் போயிட்டால. ஆனா அதுக்கு 3 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்து அவங்க கையில அந்த ஊழியத்தை கொடுத்துட்டார். தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு, யாக்கோபு. தெரியும் இவன் கொடுத்தா இவன் கரெக்டா செய்வான். கர்த்தருக்கு சும்மா தூக்கி எல்லாம் கொடுப்பாங்க, நல்லா தான் இருப்பான். போக பணம், அதிகாரம், ஆத்மாக்கள், பாஸ்டர் 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 அதான் மாதிரி எல்லாம் டைலூட் ஆகுது. உறுதி இல்லாத தன்மை.
அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதிலே ஒரு பட்சபாத காமிக்கல. தன்னையார் விசுவாசித்து தன் கற்பனைக்கு கீழ்ப்படைந்து பாருங்களேன். ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்து யோசபாத் எசேக்கியா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மற்ற ராஜாக்களுடைய வாழ்க்கையும் பார்த்தா இந்த ரெண்டு பேரையும் அபரிதமாக ஆசிரியர். யோசபாத்தை சுற்றிலும் தேவனால் உண்டான பயங்கர இழைப்பாளர்களை கூடத்துக்கு எசேக்கியா ஆண்டவரே நான் இப்படிலாம் கண்ணீர் விட்ட உடனே முற்றத்து கூட போல ஏசாயா 15 வருஷம் போட்டு கொடுக்கிறார். என்னால் இவன் ஆயுச நாட்கள் பெருகும். அவரைத்தான் பிதாவாக நாம் வைத்து ஏசு கிறிஸ்து மூலமா ஆராய்ச்சிக்கிறேன் சார். சும்மா இன்னைக்கு இருக்கிறதுல ஏதோ பணம் வந்தது கோடிக்கணக்கான். ஏன் இந்த குடும்பத்தை பார்த்து கட்டி அப்படியே ஊழியத்துக்கு கைகள் 1 ரூபாய்க்கு எனக்கு வேண்டாம். அந்த இருதயம் வரணும். வாங்கிறது பார்க்கல, கொடுக்கிறது பாக்கியம். நம்ம யாருடைய முதல் சம்பளம் ஆகின உடனே இங்க கொண்டு வந்து கொடுத்தாதான் உனக்கு ஆசிரியர் சொல்ற ஆட்கள் இருக்கான். நம்ம பணத்தை பற்றிய பேசல. தேவனத்தில் சபையாள் முதல் சம்பளத்தை கொண்டாந்து கையில கொடுத்து ஐயா ஜோமனுங்க போறாரு. யார் செய்யார்? கர்த்தர். அவர் தான் சபைக்கு தலை. நாம அவருக்கு சொல்லி நம்ம தலைய உட்கார்ந்து அவர் தான் தலை. அவர் தான் எஜமான். வேலைக்காரன் எஜமான் சொல்றது செஞ்சு போயிட்டே இரு. குறுக்க போறதுனால தான் சார் உங்களுக்கு பிரச்சனை. எரேமியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ உனக்கு மேடப்படிதா. உனக்கு கரெக்டா நடத்துறாங்கல்ல. மேக சம்பத்திலோ இரவில் அக்கினி தம்பத்திலோ நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நடத்தி இருக்கும்போது உனக்கு எதுக்கு குறுக்கு புத்தி வருது? அந்த பாஸ்டர் இப்படி இருக்காரு, அந்த ஊழியக்காரங்க அப்படி பண்ணா, இந்த விசுவாசிக்கு மட்டும் இப்படி இருக்கிற ஏன் குறுக்கு புத்தி கர்த்தரை விட்டு போகுது? அதான் உனக்கு நேர்ல பண்ணு. கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. குறை என்னிடத்தான் இருக்கணும். ஒத்து இந்த சபையில அந்த சபையில நல்லா சாப்பாடு போடுறாங்க. அந்த சபையில நல்லா பாட்டு ஆராதனை இருக்காங்க. நான் சொல்ற சத்தியத்தை அவனை சொல்லு. எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள நிக்காம பார்ப்பான். காலில் விழுந்தா காக்கா கூட்டம் மாதிரி பறந்து போயிருந்த வசனம்தான் தேவனுக்குள் நம்மளை நிலை நிறுத்தி வைப்போம். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பக்கம் 185. பட்டணங்கள் தோறும் போகையில் அப்போஸ்தலர்களும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவள் ஒப்புவித்தார்கள். அதனால் சபைகள் விசுவாசத்தில் தரப்பட்டு நாளுக்கு நாள் பெரும் விசுவாசமே இல்லாம போற காரணம் சத்தியத்தை கேட்காதனாலதான். மேல எங்களையும் குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வசனம் கேட்டா தெரிய மாட்டாங்க. சொன்னா கேட்டா கேட்க மனதில்லை.
சகரியாவின் புஸ்தகம். ஆண்டவர் சகரியால என்ன சொல்ற? சகரியாவின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாக, ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நாளை இப்படி போடு, இதை சொல்றல்ல, இதையும் சொல்லு. எதை சிநேகிக்கணுமா? சத்தியத்தையும் சமாதானம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த 66 புத்தகத்தை நீங்க நேசிக்கிறதா எதோ போய் நேசிப்பீங்க? 66 புத்தகத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார். சத்தியத்தினை செய்யுங்கள், சமாதானத்தையும் சிநேகியுங்கள். ஆண்டவரதுல பட்சபாதம் கிடையாது. 2வது, ஆண்டவர்கிட்ட பொய் கிடையாது. என்ன கிடையாது? பொய்யே கிடையாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய குமாரனா நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை. ஒரு இடத்துல எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் வரும். அது எபிரேய நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுவார் நினைக்கிறேன். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். எத்தனை கேச்சு? 1:3 வாசிங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்து நம்பிக்கை குறித்து தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிவோம் விசுவாசமோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். போதும். எது எங்க இருக்கு? 4:15 வாசிங்க. எபிரேயர் 6:18. அதுல பொய்யுரைய தேவன் சொல்லி இதுல எவ்வளவு வேணும் பொய்யுரையாது. ஏன்னா அவளத்தில் இருள் இல்லை, கொஞ்சம் கூட இருள் இல்லை. நாம் உண்மையற்றவளாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக. புரியுதா? இல்ல சத்தியத்தை சத்தியமா சொல்லி விடுவோம் சார், சத்தியத்தை மறைக்க கூடாது சார். ஒருத்தன் நடந்து போற முன்னால குழி இருக்கு, தம்பி குழி இருக்கு, மேலே பார்த்து நடக்குது, அப்பா செல்போன் அப்படியே வச்சுட்டு போறீங்க, தடுமாறினா சொல்லணும் சார். அப்படின்னு தான் போறேன். ஆறுதலும் உண்டு, எச்சரிப்பும். தெய்வீக சுவாபம் நமக்குள் வரும்போது உள்ளதை உள்ளதென்றோ சட்டனை நிகழ்வு வாயிலும் போய் சர்வசாதாரண சட்டன்னு போய்த்தோம். உண்மை சொல்ல தைரியம் வேணும். இதுதான் செஞ்சியா தான் தெரியும். என்ன
ஏன் செய்தேன் அது கொடுத்து தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உண்மை பேச பழகுங்கள். எபேசியர் அவனவன் தன்னோடு பொய்யை கலந்து உண்மையை வாசிங்க. பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய எதோ பேச கடமை பொய் பேசக்கூடாது சார். சார் அவர்கிட்ட ஆலோசனை சொல்ல வேண்டியது சொல்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடைபிடிக்க கடமை உங்க இஷ்டம். யாத்ராமம் 20 சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி என்ன ஒப்பு கொடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சோதனைக்கு உட்பட்டுற கூடாது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கற்பனை இருக்கு. 10 கற்பனையில ஒரு கற்பனை இருக்கு. 16 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எல்லாம் இந்த அவையில சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன் பொய் பேசக்கூடாது. முடியும்னா முடியாது போயிட்டு தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை எத்தனுக்கல்ல. யாக்கோபு சும்மா எத்தனை இருக்கான். உத்தம யார்? தெய்வம் உத்தமம் உள்ளவர், உண்மை உள்ளவர். யாக்கோபு என் நீதி விளங்கணும் சொல்றாரு. வேலையில கரெக்டா இருக்கீங்களா? ஊழியத்துல கரெக்டா இருக்கீங்களா? ஐயா பவுல் சொல்லும் போது என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை நீங்க பெரிய தரம் உள்ள ஏற்படுத்தி வச்சாரு. பெரிய சிங்கா ஏற்படுத்தி வச்சாரு. சொன்னாரு உண்மை உள்ளவன் என்று அவர் எண்ணுகிறார். எல்லாருக்கு 12 வாசிங்க. என்னை உண்மை உள்ளவன் ஆண்டவர் நம்பி 12 ஊழியத்தை கொண்டாந்து கையில கொடுத்து வச்சுருக்க. 1 2 12 நான் சரியா செய்யணும். 1 செஞ்சுட்டு 1 விட முடியாது. 1 சரியா செய்யறதுக்குள்ள நாம் படுகிற பாடு கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். ஒரு செய்தியை கொடுக்கிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. தேவன் விரும்புகிறபடி கரெக்ட் அவர் சொல்றபடி செய்யணும். அதனால தேவ சித்தம் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். 2வது தேவனுடைய சித்தம் அதுல இருக்கும், அதையும் கண்டுபிடிக்கணும். 3வது தேவனுடைய நோக்கம் இருக்கும், நான் அதை கண்டுபிடிக்கணும். தேவ சித்தம் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நான் செய்ய ஏற்பாடு பண்ணலாங்கிறது தேவ சித்தம் தெரிஞ்சிடும். ஆனா அதுல நீ பேசக்கூடாது, இன்னொருத்தர் பேசுறங்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கும், அதையும் கண்டுபிடிக்கும். தேவனுடைய நோக்கம் அல்டிமேட் ஏன் ஆத்மாக்கள் தேவராஜ்யம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் சார் ஊழியத்துல கரெக்டா நின்று
தேவனுக்கு பிரியமான உத்தமமா செஞ்சு முடிக்க முடியும். கிருபை வரம் கொடுக்காமல இருக்காரு. அனைவரும் கொடுத்தாங்க, நைட்டு கொடுத்தாங்க, வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிச்சோட தெரிஞ்சு போச்சு இவரு நித்திரைக்குள்ள போயிருவாங்க. சொல்ல முடியுமா சார்? வாசல்ல கேட்ல கை வைக்காங்க. பேத்தி பேரனுக்கு ஜோம் பண்ண பாரோ சோமாயிட்டு சொல்லி அனுப்பிடுறோம். அவ்வளோ பண்ணமா அவங்க பேரனுக்கு இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரனுக்கு தோமுங்களா இல்லையா? சோமுங்களா? சோமாயிட்டு போங்க. சோம் அவை தீர்க்க தரிசனம் ஆகி செய்து கொடுக்கும்போது உள்ள இருக்க பூரம் வெளியே வந்து விழுந்துடும். ஞானத்தை போய்க்கும் வசனம், அறிவு உணர்த்து வசனம்னு சொல்லி அப்படியே அடுக்கிட்டு இருக்கும். இவைகளெல்லாம் தேவன் கொடுத்தாலப்போ அவர் கொடுத்த வேலையில நான் உண்மையா இருக்கேனா? இருக்கேன். உலகத்துல உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டா அந்த வேலையில நீங்க உண்மையா எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யலன்னா கஷ்டப்படு. அதிகாரி இருந்தா ஒண்ணு, அதிகாரி இல்லாட்டா ஒண்ணு, எல்லாம் வேலையில பார்ப்போம். ஃபைல் கொள்முத வந்து படிக்கிற ஆட்கள்லாம் உண்டு. தேவனுக்கென்ற மனப்பு உண்மையா கொடுத்த வேலை கரெக்டா சட்ட திட்டத்துக்கு உட்பட்டுதான். பிஎஸ்என்எல்ல 37 வருஷம் வேலை பார்த்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டுதான் கர்த்தருக்கு உண்மையா. சட்டம் அலோ பண்ணா செய்வோம், அலோ பண்ணா அது எனக்கும் கிடையாது. ஏன் அதிகாரிக்காக வேலை செய்யல, மனுஷனுக்காக வேலை செய்யல. இன்னைக்கு ஒழிய இவங்க எவருக்காக வேலை செய்ய அழைத்த தெய்வம் எஜமான் இயேசு கிறிஸ்து சார். அவருக்கு தான் நான் கணக்கு கையில் அவர் பணம் காணிக்க கோடிகள்ல தாண்டி இருக்கு. யாருக்கும் தெரியாது, கோடிகள்ல கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரோ அதுக்கு தான் போகும். ஜட்ஜ் ஆஃப் கிரேஸுக்கு அப்படின்னா அதுதான். மேர்சி மிஷனுக்கு அப்படின்னா மேர்சி மிஷன், கிருபை மிஷனுக்குன்னா கிருபை மிஷன். எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணி வாங்கி வச்சு கணக்கு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து பண்ணி கடைசியில் கம்ப்யூட்டர்ல எல்லாம் அடிஞ்சு போச்சு. திரும்ப உட்கார்ந்து பில்டப் பண்ணலாம். ஏன் ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவன். மனுஷர் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் மனசாட்சி கொடன்னு சொல்லிட்டாங்க. அப்படி எடுத்து கொடுத்துருவான். அவன் கொடு அப்படின்னா வேற சத்தமே கிடையாது. கொடுத்தாருன்னு சொன்னா அவன் தலைகளை நின்னாலே அந்த ஒரு பைசா வர சீல்டுல இருந்து கத்துவாங்க. ஐயா எனக்கு கொடுக்க சொல்ல, கொடுக்க சொன்னா கொடுத்துருவோம். அதுக்கு பணம் இல்லாம இருக்கு, அது கிடக்கு, அது அடுக்கு இருக்கட்டும். எல்லாவற்றிலும் மோசே தேவனை வீட்டு எங்கும் பணத்தை கொண்டோன்னா மயங்க கூடாது சார். கர்த்தரை நம்புகிறோம், செழிப்பாங்க, சபை வளரும், சபையில பணம் பொருகும். இருமாப்பு வந்தா உண்மையற்ற நிலம். நான் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் வருதா சார்? நீ 90 ரூபாய் நான் ஒருத்தருக்கு சொன்னேன். ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டாரு, போய் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவருக்கு கேஸ் ஆகி போச்சு, சிபிஐ கேஸ் ஆகி போச்சு, சிபிசிஐடி கேஸ் ஆகி
கூப்பிட்டு விட்டார். போனேன் எதுக்கு அண்ணா போனேன் இதுக்காக பார்த்து 1,00,000 உங்களுக்கு வருது, 90,000 ரூபாய் உங்களுக்கு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. 10,000 ரூபாய் சபைக்கு செலவுன்னா செலவிடுங்க. கணக்கு எழுதும் போது வரவு 1,00,000, பாஸ்டர் வயக்கு 90,000 எழுதணும். அங்கதான் பிரச்சனை. அதுல பொய் கணக்கு நீர் எழுதுனீர்னா நீ உண்மை ஏமாத்திக்கிட்டு தெய்வத்தை ஏமாத்திக்கிட்டு சாற்றத்தையும் நீ ஏமாற்றுகிற. இதுலதான் தப்பு பண்ணும். எல்லாம் எடுத்துக்கோ, கணக்கு எழுதும். ஏன்ட்டு இன்னொரு அசம்பாடுல இருந்து ஒரு பெரிய ஆள் வந்துட்டேன், ராஜரத்னம், பணத்தை எப்படி கைக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கோ, யாரு கண்டாங்க தரணம் எடுத்துக்கோ, காணிக்கப்படல கையில எடுத்துக்கோ. கணக்கு எழுதும் போது கரெக்டா எழுதல, நியாயம் தீர்ப்புல நீ போய் கணக்கு